நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்குங்க. அவங்களும் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் அதுக்கான ஒரு பேமெண்ட் கிடைக்கும் போது வந்து அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொன்னவங்க யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்னைக்கு நம்ம சேனல் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தமிழில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே 2 years முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன் ஒரு 5 figure அமௌண்ட் வர வரைக்கும் நான் யூடியூப்லேருந்து மணி வந்து ரெடீம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் ரீசெண்டாக ஒரு எமர்ஜென்சினால் வந்து நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் எவ்வளோ எடுத்திருந்தேன், எனக்கு எவ்வளோ வந்து அக்யூமுலேட் ஆயிருந்தது, அந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்ன்ற ஐடியா வந்து உங்களுக்கு வரும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பீன் அரௌண்ட் 4 to 5 years நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் 1 yearலேயே வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. பட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியல. ஸோ நம்ம சேனலில் வந்து ஆடியன்ஸ் வந்து கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த 5 yearsல வந்து இப்போ தான் வந்து ஒரு 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து இருக்கிற மாதிரி வந்து என்னால் வந்து அனலிட்டிக்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் வந்து இந்த டைமில் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா வந்து 2020 வந்து நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ 2020 2023 வரைக்கும் கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆயிருந்தது. ஸோ எவ்வளோ சேவ் ஆயிருந்துச்சுன்னு வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் எவ்வளோ வந்து அக்யூமுலேட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட சேனல் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ப்ரெக்னன்சி அப்போ வந்து எனக்கு சர்க்லாஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 1 month வந்து நான் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் மெடிக்கல் லீவில் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நான் எவ்வளோ டாலர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னு வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். அன்றைக்கி நான் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 25,500 அந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட். அது வந்து 1 வருஷத்துக்கான பேமெண்ட் கிடையாதுங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 yearsக்கான பேமெண்ட். அந்த 3 to 4 years நான் வித்ட்ராவே பண்ண அப்படியே வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ மினிமம் த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து $100. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு 382 அந்த ரேஞ்சில் அந்த அவ்வளோ டாலர்ஸ் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணி வச்சுருந்தேன். அது கரெக்டாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது வந்து சரி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணது. அது வந்த அமௌண்ட் வந்து அரௌண்ட் 25,000 to 26,000. இது வந்து என்னோட ப்ரெக்னன்சியில் 8th month வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் செகண்ட் பேமெண்ட் வந்து நான் எப்போ வாங்கினேன்னா வந்து பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் லாஸ்ட் செப்டம்பரில் 2024 செப்டம்பரில் நான் ஒரு பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணேன். அப்போ வந்து அரௌண்ட் 9,000 rupees வந்து வித்ட்ரா பண்ணேன். அது வந்து மினிமம் த்ரெஷோல்ட்னா $100 $110 to $120 எவ்வளோ வந்து அக்யூமுலேட் ஆயிருந்தது. அப்போ வந்து 8,000 to 9,000 வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். முதல் பேமெண்ட் வந்து ஜான்வரியில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் பேமெண்ட் வரத்துக்கு அந்த $100 த்ரெஷோல்டு வரத்துக்கு வந்து செப்டம்பரே ஆயிடுச்சு. இப்போ வந்து செப்டம்பர் டு இது என்ன மார்ச்லையா அரௌண்ட் 7 months 7 to 8 months நான் வந்து இன்னொரு பேமெண்ட் நான் வாங்கவே இல்லை. ஸோ எப்போ வந்து அது $100 ரீச் ஆகுது அப்போ தான் வந்து என்னோட நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து வரும். டாலர்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வீடியோவில் வந்து நிறையவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் வந்து டாலர் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு வீடியோவில் வந்து அது வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகியிருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆட்ஸ் தட் யூ வாட்ச் எஸ்பெஷலி. இது இல்லாமல் வந்து எந்த பெய்ட் ப்ரமோஷன்ஸோ எந்த ப்ரமோஷன்ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய சேனலும் கிடையாது. நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வெரி ஆனஸ்ட்லி. அண்ட் தென் அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தப்போ தான் வந்து எனக்கு தட் ஸ்மால் அமௌண்ட் கிடையாது. கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல அமௌண்ட் தான், ஒரு டீசென்ட் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்போ தான் வந்து நான் நினச்சி பார்த்துருந்தேன். ஸோ இத்தனை நாள் வந்து ஒரு 3-4 years நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணாமல் போட்டுட்டு இருக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் போட்டுகிட்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் அதுக்கான ஒரு பேமெண்ட் கிடைக்கும் போது வந்து அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் அதுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோஸில் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஆன் அண்ட் ஆஃப் வந்து நான் போட்டுட்டு இருக்கல. அப்போ வந்து வேறு வேலையே இல்லை, அப்போ பாரு வீடியோ எடுத்துருது, வீடியோ எடிட் பண்ணுறேன், போடுறேன், இதை பர்ச்சேஸ் பண்ணேன் போடுறேன், அதை பர்ச்சேஸ் பண்ண அதுவும் போடுறேன், இதுவும் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் நான் ஒரு பிரேக் எடுத்தோம் பார்த்தீங்களா,
அப்போ தான் வந்து நான் ரொம்பவே வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சொன்னவங்க யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருந்தாலும் என் ஹஸ்பண்ட் மட்டும் என்றைக்குமே வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். நீ போடு, பரவாயில்ல, இந்த வீக் போடலையா, ஏன் போடல, போடு, அதனால உனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைனாலும் நீ போடு, உன்னோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும், நீ வந்து அதோட ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக நீ மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வந்து எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இது விடக்கூடாது, அப்பப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும், ஆன் அண்ட் ஆஃப் இல்லாமல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இதை மெயின்டைன் பண்ணணும்னு வந்து நான் நினச்சிருந்தேன். பட் என்னென்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து நான் வந்து ஒர்க்கிங் உமன் கூட தான். ஸோ புதுசாக பார்க்கவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஐ எம் ஆல்ரெடி ஒர்க்கிங். ஸோ அதுவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் பார்த்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் தான் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது. நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்குங்க. அவங்களும் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, அவங்களும் வந்து மாம் ஃபார் 1 baby 2 babies-ஆக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு, அவங்க வீட்டில் இருக்கிறதும் பேலன்ஸ் பண்ணிட்டு, இது இல்லாமல் பிஸ்னஸும் பண்ணிட்டு, இவ்வளோ பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி வந்து என்னையே நானே வந்து நான் புஷ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் வந்து இந்த வீடியோஸ் வந்து போட்டு இருக்கிறேன். நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye bye.